பொழுதே போலங்க. சரி ரோட்டையாவது வேடிக்கை பார்ப்பேன்ட்டு மாடியில் நின்றுக்கிட்டு ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த பக்கமாக ஒரு அம்மா வந்தாங்க. வந்தவங்க அப்படியே அவங்க தலையில் இருந்த டவராவை கீழே இறக்கி வச்சுட்டு அப்படியே மரத்தில் சாஞ்சு உக்காந்தாங்க. நான் என் மயனை அனுப்பி அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேள்றான்னு கீழே அனுப்பிவிட்டேன். அவனும் போய் கேட்டான். அவங்க ஒரு டம்ளர் ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வாப்பான்னு 10 ரூபா கொடுத்தாங்களாம். நான் என்னம்மா விற்கிறீங்க அப்படின்னு மீனுன்னாங்க. சரி மேலே வாங்கன்னே மேலே வந்தாங்க. கடைசியாக இருந்த மீன் தான். அதோட நானே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி வேணுமாம்மான்னு, நீராறு தண்ணியாக கொடுமா, வியாபாரத்தில் நான் சாப்பிட்றதுக்கே மறந்து போயிட்டேன், இப்போ கடையும் இல்லை அப்படின்னாங்க. சரி நான் சாப்பாடு போட்டு தரேம்மான்னு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு போகிறப்ப என் பிள்ளைய கையில் ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஏதாச்சும் வாங்கிக்கோங்கன்னாங்க. இருக்கட்டும்மா அப்படின்னு. இருக்கட்டும்ப்பா, என் பேரன் பேத்தினா நான் செய்ய மாட்டேனா அப்படின்னாங்க. சரி உங்களுக்கு எத்தனை பசங்கம்மான்னு. எனக்கு 3 பசங்கம்மா. 3 பசங்களும் நல்லா வசதியாக இருக்காங்க. ஆனால் என்னைய வச்சுருந்தா கௌரவ குறைச்சல்ட்டு எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. நான் அவங்ககிட்ட பணம் வாங்கி சாப்பிட்டா எனக்கு கௌரவ குறைச்சல்னு நான் உழைச்சி சாப்பிட்றேன்னாங்க.